கைஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹோஹோ பஸ் டூர் பண்ண போகிறோம். இது வந்து டெல்லியிலே வந்துட்டு ஒரு ஃபேமஸான பஸ் டூர். எல்லா பிளேஸும் அவங்க சுற்றி காட்டிடுவாங்க. நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து எங்கடா இன்னொரு காணாமல் பார்க்குறீங்களா, அவனை மேலே ஹெல்மெட் எடுத்து சொல்லியிருக்கேன். அவன் ஹெல்மெட் எடுத்து வரதுக்குள்ளே நமக்கு ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம ஹோஹோ பஸ் டூரை வந்து நம்ம பஸ்ஸில் பண்ண போகிறது கிடையாது, நம்ம பைக்கில் தான் பண்ண போகிறோம். அது அவனுக்கு தெரியாது. ஸோ அவன்கிட்ட நேரில் வரும்போது நம்ம நேரில் கூட்டி போயிட்டு பைக்கை பார்க் பண்ண வச்சுட்டு சொல்லுவோம். ஆனால் பைக் பார்க் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நமக்கு. அதனால இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அவன் என்னை செஞ்சான்ல, திருப்பி நான் அவனை செய்யணும். அவனை 2 நாள் கதை விட்டு அடிச்சிருக்காங்க சென்னையாவன். 3 நாள் 4 நாள் காய்ச்சல் தொடர்ச்சியானது தான். இருந்தாலும் அவன் என்னை விடலை. அதனால நேற்று நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி அவனை இன்னைக்கு கதரை விட்டு கத்த விடணுங்கிறதுக்காக என்னை ஃபுல்லாக வண்டி ஓட்டுறான். அதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஓ பஸ் டூர். பஸ் டூர் பஸ் ஃபேர் ப்ரைஸ் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு நேரில் போய்ட்டு அங்கே போய் சொல்கிறேன். இப்போ வீட்டில் கன்டினியூ பண்ணுவோம். வரட்டாங்க. மேலே போனவன் இன்னும் ஆளக்கானா. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கேமராவே ஆன் பண்ணினா, இருந்தாலும் ஆளக்கானா. இதை ஜஸ்ட்டு வந்து உங்களுக்காக மட்டும் கிடையாது, அவனை செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக. டெல்லினாலே மண்டே லீவு தான். ஸோ எனக்கு லீவ் வேணும் இன்னைக்கு. அந்த லீவுக்காக நான் போராட போகிறேன். போராடினாலும் லீவ் தர மாட்டாங்க. ஓஹோ பஸ் டூர் சிறந்த வழி. நம்ம ஒரு சுமார் ஒரு 10 நாளாக நம்ம வீடியோ பண்ணுறங்கிற பேரில் டெய்லி நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏமாறக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஹோஹோ பஸ் டூர் பண்ண போகிறோம். நான் வந்து காலையில் சொன்ன மாதிரி தான். ஹோஹோ பஸ் டூர் வந்துட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரோ பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. அவ்வளோதான். நம்ம பஸ்ஸுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். பஸ் வந்துட்டு சரிவா பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு. ஆனால் பஸ் டிக்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்துட்டு பஸ் டிக்கெட் மினிமம் 600 ரூபா வரும். பஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 600. ஆமா, மொத்தம் 20 இடத்த கட்டுவாங்க. மொத்தம் 20 இடத்த சுத்தி கட்டுறாங்கல்ல. ஆமா, டெல்லி வந்தா இந்த 20 சுத்தி பார்த்தாலே போதும். டெல்லியில இதுக்கு மேல எந்த இடமும் இல்ல. டெல்லியில 20 இடம்னாலே பெருசுதான். டெல்லியில சுத்தி இதுல சில இடம் வந்துட்டு டிரைவ் பாஸ்லயே, சில இடம் டிரைவ் பாஸ்லயே போயிடும். சில இடத்துல சுத்தி காட்டுவாங்க. ஆமா, பஸ்ல சுத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா பார்த்தா போதும். சும்மா பார்த்தா போதும். அதெல்லாம் சும்மா இருக்கு இடம். அதெல்லாம் ஓகேயா. மற்ற இடத்த ஃபுல்லா நம்ம எப்படின்னா சும்மா பார்க்குற இடம் கிடையாது. ஆக்சுவலா வெளியே இருந்து பார்த்தாலுமே உள்ள இருந்து பார்த்தாலுமே 2 ஒன்று தான் அந்த இடம் ஃபுல்லா. உள்ள போனாலும் அதே தெரியும். உள்ள போனா அதான் தெரியும். ஓகே பழகிற அன்னைக்கு நம்ம டெல்லி 10 நாள் கஷ்டப்பட்டு சுற்றுவோம்ல, அதெல்லாம் இப்போ ஒரு முறை சுற்றி காட்டுறேன் அவனுக்கு. பஸ் டூர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து காலைல ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் ஒன்று இருக்கு உனக்கு. இதில் வந்து நம்ம வந்து பஸ்ஸை விட்டுட்டோம். நம்ம ஆக்சுவலாக பஸ்ஸை விட்டுட்டோம். ஆமா, நான் ஒன்றை வந்துட்டு பைக் பார்க்கிங்லாம் தெரியல. பார்த்துட்டா சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். பைக்கை கிட்டி பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட். அது ஒன்று தான். பஸ்ஸை விட்டுட்டோம் நம்ம. சரி, இப்போ வந்து வரணும். அதில் 8 ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தேன்னா என்னத்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் காலைல சரி 7 மணிக்கு எந்திரிச்சோம்னா உன்கிட்ட சொல்லுவோம். உன்கிட்ட என்ன பண்றது தெரியலங்க. நான் உன்கிட்ட லீவ் கிடையாது. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு? நீங்க மண்டே ஹாலிடே, டெல்லி தான் ஹாலிடே, உனக்கு ஹாலிடே இல்ல. இன்னைக்கு ஓவோ பஸ் ஹாலிடே தெரியுமா உனக்கு? ஓவோ பஸ் ஹாலிடேயா? ஆமா. ரூமுக்கு போறதுலாம் சான்ஸே கிடையாது. இங்க ரூமுக்கு போறதுல அவங்க என்ன சொல்றாங்க, பஸ்ல கூட்டு போறாங்க. அவனே பைக்ல கூட்டு போறேன். பைக்ல கூட்டு போறியா? நீ தான் ஓட போற. ஓட்டு. நான் ஓட்டலப்பா. எப்படின்னா வந்து நான் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு அங்க ஒருத்தர் வந்துட்டு அதான்டா அந்த சச்சின் படத்துல வரும்ல, அதேதானடா. அந்த மாதிரி நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே. சார்லிக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ணுவாரு. வடிவேல் அதே பண்ணல போய் சொல்றாரு. எப்படின்னா வந்து அவர்தான் விஜய். யோகா பஸ் விஜய், வடிவேலு. ஆமா, தெரிஞ்சு போச்சுடா. அதானடா, அதேதான். அந்த மாதிரி தான் பண்ண போறேன் இன்னைக்கு. ஆக்சுவலா வீடியோவை இதே நம்மளோட ஜோகோ பஸ். இப்ப ஆமா, இதோ ஜோகோ பஸ் இல்ல, ஓகோ பஸ். அதுல கொஞ்சம் வந்து அதுல ஆக்சுவலா அதுல ஏசி இருக்கும். அதுல எனக்கு அந்த கிளைமேட் வந்து வெயில் இல்ல, அதனால இதுவே ஏசி போன மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ண போறது தெரிஞ்சு போச்சு. गाइस இன்னைக்கு வீடியோ பண்ணாதான் गाइस இருக்கும். ஏன்னா என்னைய வச்சு தான் பண்ண போறேன். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் பண்ணல. நான் மொத்தம் 20 இடத்துக்கு கூட்டி போறேன். இவன் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் அந்த மேப்பா சொல்லு. ஓகே, உனக்கு வழி என்னடா பண்ண போற? ஏறு. சரி, இப்ப பஸ் எங்க போறோம் தெரியுமா? பஸ் இப்ப பஸ் பிர்லா மந்திர் போறோம். பஸ் ஆரம்பம் கோயில்ல இருந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஒரு இந்துக்கான விஷயமா இருக்கும். நாங்க உங்களுக்கு வந்துட்டு அங்க முஸ்லிம்கான சத்திரையும் முஸ்லிம்கான இடத்த எங்களுக்கு பார்க்கலன்னு நாங்க போயிட்டு கம்ப்ளீட்டா காட்டுறோம். நாங்க என்னடா ஓவோ பஸ் என்னடா பெரிய விஷயம். எல்லாத்தையுமே கண்டிப்பா கம்ப்ளீட்டா காட்டுவோம்டா. நீங்க ரெட் போர்ட் போனீங்கன்னா அங்கே ஜமா மஸ்ஜித் பக்கத்துலயே இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரம் சொல்றேன். உங்களுக்கு இதுல சீக்கிரம் இருக்கு. நான் ஹெல்மெட் போடாம போனே வச்சுக்கோங்க. போலீஸ் பாட்டுவாங்கல்ல, எல்லாம் போலீஸே மாட்டி விட்டு ஒரு வேலையை போயிட்டு பிர்லா மந்திரில போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஹெல்மெட் போட்டு கண்டிப்பா வீடியோ பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ பார்த்தாலுமே போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. இங்க பண்ற போலீஸ்காரங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியல இந்த ஊர்ல. என்னால சும்மா பிடிச்சு டார்ச்சர் பண்றதுனால பிர்லா மந்திரி போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். 1 20 பை 1 எல்லாம் 1 பை 20.
நாங்கள் வந்துட்டு பிர்லா மந்திர் வழியாக வந்துட்டோம். பிர்லா மந்திர் ஆக்சுவலாக வந்து பிர்லா மந்திர்னு பேர் வந்து ஹிந்தி பேர் இது. நமக்கு ஹிந்தி நேம் மாலும் தமிழ் சொல்றேன் அவங்களுக்கு. பிர்லா கோயிலா? அப்படி இல்லையா? ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கோயில் தான் அது. லட்சுமி நாராயணன் டெம்பிள். டெம்பிள் நான் சொன்ன அதே டைலாக் தான். அந்த அதானடா அதே இது. ஹெல்மெட் லாக் பண்ணிட்டு நாங்கள் உள்ள கோயில போய் சுற்றி பார்த்து, ஏன்னா இந்த கோயில் வந்து ட்ரை பாஸ் கோயில் கிடையாது. இந்த கோயில் வந்துட்டு சுற்றி பார்க்க போறோம். அந்த கோயில் நாங்கள் போயிட்டு உள்ள போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் உள்ள போயிட்டு நாங்கள் வெளியே வரோம். அது வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம். இந்த கோயில் வந்துட்டு ஆக்சுவலா என்ன விஷயம் தெரியுமா? அந்த கோயில ஆமா கேமரா அலோடு கிடையாது. எந்த ஒரு கோயிலுமே கேமரா அலோடு கிடையாது. ஆமா, எந்த ஒரு கோயிலுமே மந்திர்ல எந்த மந்திர்லயுமே கேமரா அலோடு கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு மகாத்மா காந்தி வந்து இது பண்றதுக்காக கட்டின கோயில். இந்த கோயில் மகாத்மா காந்திக்காக கட்டினது அப்படின்னு தான் அவர் சொன்னாப்ல. லட்சுமி நாராயணன் டெம்பிளுக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கே? என்ன இருக்கு? அவன் சொன்னானே, எனக்கு ஏதோ இந்தியில தெரிஞ்ச கொஞ்சம் வச்சு உள்ள போறோம் சாமி கும்பிட்டு நீ மோக பஸ்ல போய் இருந்தா ஹிந்தில சொல்லிருக்கான். யாருமே பட்டெல்லாம் அடிக்கல, யாருமே குங்குமம் கூட இங்க 90 குங்குமம் பட்டெல்லாம் கிடையாது போல. இதே மாதிரிதான் ரிட்டர்ன் வருவோம். அதனால கோயில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த அழகை பார்க்க தான் போறோம். அழகை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரோம். கோயில் தெரியுது உங்களுக்கு? வெளியில இருந்து உங்களுக்கு இந்த கோயிலோட அழகை இந்த அழகை இந்த கோயில் அழகை பார்க்கறதுக்காக தான் அங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்காக மட்டும் தான் நாங்க போறோம். ஓகே, ஹெல்மெட் லாக் பண்றோம். உள்ள போயிட்டு வந்து நம்ம திரும்ப போய் கண்டினியூ பண்ணோம். ஓகே, எப்படி நான் ஓகோ பஸ்ல சூஸ் பண்ண முதல்ல சும்மா வெறித்தனமா இருக்கா? ஆர்கிடெக்ட்லாம் வெறித்தனமா பண்ணீங்க. ஆர்கிடெக்ட் இதெல்லாம் பாரு, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டெய்லி இதுல வந்து பார்த்தோமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. டெய்லி ஒரு வீடியோ பண்ணான்னு சொன்னா டெய்லி பண்ணா 2 வீடியோ பண்ணு சொல்லி காய்ச்சல் வர வச்சு என்னைய. எனக்கு 20 வீடியோ சான்ஸ் இருக்குடா. எனக்கு ஒரே வீடியோல 20 பிளேசஸ். அது 20 ஓகே. ஏதோ வாய் கொளருது வாய். ஆனா உள்ள கொண்டு போயில பூலாம் கொண்டு போக சொன்னாங்க. அவளை வாங்கிட்டு போனோம். உள்ள போனோம், சாமி எல்லாம் பார்த்தோம். நாங்க யாருமே தெரியாம சரி உங்களுக்காக கேமரா உள்ள கொண்டு போயிடலாம் பார்த்தாங்க. முடியல ஆக்சுவலா. நாங்க எப்பவுமே பண்ண முடியல. இந்த வாட்டி நல்லா இருக்கு கைஸ். திருட்டுத்தனமா பண்ண போற எனக்கு என்ன ஆகுது? நான் 6வது படிக்கும் போது எனக்கு கொஸ்டின் ஆகும். 6வது படிக்கும் போது நீ ஒரு திருடனா இருந்தேன். என்னடா ஒரு பிடிச்சது வாங்கி கொடுத்து அப்படி கிடையாது, நான் சாப்பிட்ற தான்டா. நோ பென்சில் ரப்பர் அதெல்லாம் படிப்பாயிட்டு நமக்கு ஆகாது. அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இம்மு தெரியுமா உனக்கு? இம்மு ஹரினா 3 பேரும் சைக்கிள் சைக்கிள் ஓட தெரியாது. நான் 9 படிக்கும் சைக்கிள் ஓட கத்துக்கிட்டேன். நான் படிக்கும்போது பின்னாடி சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கேன்டா. எப்படின்னா இம்முனா ஹரி 3 பேரும் போயிட்டு இருக்கோம். ஹரியும் சைக்கிள்ல இம்மு நானும் சைக்கிள்ல 2 பேரும் போயிட்டு இருக்கோம்டா. என்ன பண்ணிட்டாங்க, சின்ன பையனா இருப்பேன்டா. என்ன மிஞ்சி போனா இவ்வளவுதான் ஹைட் இருப்பேன். பின்னாடி உட்கார்ந்து இருப்பேன்டா. கொய்யா பழம் திருறதுக்காக உரப்புளி போனோம். நம்ம ஊர்ல உரப்புளி தெரியும்ல, கொய்யா மரம் அதிகமா இருக்கும். கொய்யா மரம் சுவையா இருந்துச்சா இல்லையா? திணி சுவையா இல்ல, மாட்டிக்கிட்டு அவங்க தமிழ்ச்சாங்க. அவட நினைச்சு சரி திருட்டுவாங்க நல்லா இருக்கு, திருட்டு கொய்யா நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா கொய்யா திருட போய் மாட்டிக்கிட்டு முதல் திருட்டுலயே அசிங்கப்பட்டு திருச்சிருக்கு. அதெல்லாம் முதல் திருட்டு உண்மையிலேயே முதல் திருட்டே அதான்டா. எங்கேயும் அதே மாதிரிதான். எங்கேயும் சரி வாழ்க்கையில ஒரு திருட்டு நம்ம இந்த உள்ள கேமரா போயிடலாம் பார்த்தா 2 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. வெளியே அடிச்சு மாட்டல அடிச்சு போட்டாங்க. ரிசீவரை முதல் கூட மாட்டாங்க. ரிசீவர் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா வெளியே எடுத்துட்டாங்க. வந்து உங்களுக்கு உள்ள காட்ட முடியல. எல்லாம் உள்ளே காட்டிட்டு போனாங்க. நீங்க வந்தீங்கன்னா இது என்ன பில்லா மந்திரா ஸ்ரீ லட்சுமி நாராயணன் டெம்பிள் கண்டிப்பா விசிட் பண்ணி. மந்திர்னு கூட சொல்லக்கூடாது. நீங்க ஓகோ பஸ்ல வந்தாலும் சரி, 600 ரூபா உங்ககிட்ட காசு இருந்து ஓகோ பஸ்ல வந்தாலும் சரி, எல்லாம் நடந்து வந்தாலும் சரி, இல்லன்னா என்ன ஏமாத்தி இந்த மாதிரி கூட்டு வந்தாலும் சரி, எல்லாரும் பண்ண முடியாதுல்ல. ஏமாத்தல கைஸ். இவனே காலையில எந்திரிக்காம ஏமாத்தி இவன் எதுவுமே சொல்ல முடியலையே, ஏதாவது பண்ணி ஆகணும்ன்றத காட்டி கூட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா அந்த பிளான் கிடையாது எனக்கு. ஆக்சுவலா காலைல உன்னை வந்து ஓகோ பஸ்ல கூட்டி போற மாதிரி தான் பிளான். நான் என்ன பாத்துட்டேன், நான் ஏசில உட்காந்து ஜாலியா வரலான்னு பாத்துக்கேன். நான் என்ன பிளான்னா மண்டே லீவுங்கிறத முன்னாடி பாக்கல. மண்டே லீவுங்கிறது அந்த ஸ்பாட்ல வந்து மண்டே லீவுங்கிறது பார்த்தது பெரிய கூட்டுறாச்சு. நீ பதிச்சிருவாங்க. அடுத்து எனக்கு ஒரு அது என்னடா மியூசியம் கட்டுவாங்களா, ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. டாப் கட்டுவாங்க. டாப் வாங்க, நான் கட்டுறேன் டாப். உனக்கு வந்து டெல்லியில வேண்டாம், வரவங்களே கட்டுறேன். ஓகே गाइस, இன்னும் 19 இடம் பிளேसेस இருக்கு. நெக்ஸ்ட் பிளேसेस போலாம். டாடா பை பை. ஐயோ டாடா பை பை இல்ல, நெக்ஸ்ட் பிளேஸ் போறோம். குருவாடா பங்களா ஜாகிடி ரைட் ஏரியா. கைஸ், குருவாடா பங்களா சாஹிப் வந்துட்டோம். வாடா உள்ள போண்டா. செமையா இருக்குடா பிளேஸ். பார்த்தோன்னே அப்படியே செமையா இருக்கு. நல்லா இருக்கா? மேல ஒரு கோல்டன் கப்லாம் வச்சு. கோல்டன் கப்லாம் வச்சா? அது டீ குடிக்க கப்பு முறையா சார்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஓகோ பஸ் டூர் தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகோ பஸ் டூர் வித் பைக். ஓகே, ஓகோ பஸ் டூர் வித் பைக் தான்டா. ஓகோ பஸ் டூரா இருந்தானே பைக்கா இருந்தானே வா உள்ள போவான். உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்? நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் அவங்க ஆட் பண்றதுல
அவங்க எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி அந்த ஃபுட்டேஜ் காட்டணும். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட்டேஜ் பார்த்துக்கோ, நீ வேண்டாம். அட பாவி வாடா நம்ம போடா, நம்ம போற இடம் தானடா. ஓகோ பஸ் டூர்ல என்ன இருக்குன்னு நான் அதை மட்டும் தான் காட்டுவேன். அட பாவி இந்த பங்களா சாஹிப்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு என்ன இருக்கு இந்த பங்களா சாஹிப்ல? பங்களா சாஹிப்ல ஏதோ தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது. ஆனா தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. அதுல அப்புறம் ஏன் உள்ள போன அடம் பிடிக்கிற? அப்புறம் ஏன் உள்ள போன அடம் பிடிக்கிற? நல்ல ஒயிட் பேலன்ஸ் போகா இருக்கு. இது நான் பொறுப்பாக முடியாது கோபால். டெல்லி ஓகோ பஸ் 600 கொடுத்து நீ கூட்டு வந்தாலுமே உன்னை கூட்டு போய் காட்டுல கோபால் உள்ள கூட்டு போயிட்டு. அது வந்து ஏன்னா நிறைய பேரை கூட்டு போனோம்னா உள்ள போய் சுத்திட்டு வெளியே வர மாட்டாங்க. நம்ம 2 பேர் தான்டா, உடனே போயிட்டு ரிட்டர்ன் வந்துருட்டா. நீ ஏமாத்தினா உள்ள போயிட்டு இருந்தாலும் அழகா இருக்கு எனக்கு பிடிச்சி சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ ஓகோ பஸ் டூர்ல என்ன இருக்கோ நான் உனக்கு அதை மட்டும் தான் காட்டுவேன். ஓகே சரி, இப்ப நம்ம அடுத்த எந்த இடத்துக்கு போறோம் தெரியுமா? அதுக்கு பஸ்லயே வந்துருப்பேன்டா. அவையெல்லாம் நிப்பாட்டி அழகா கட்டிட்டு போயிடா. பாதுகா வேணும். இந்த மாதிரி தெரியுது பாரு, கூம்பு தெரியுது பாரு மேல. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தெரியுதா கைஸ் உங்களுக்கு மேல கூம்பு? அந்த இருக்கு பாருங்க மேல கூம்பு. அதே மாதிரிதான் அவங்க என்ன காட்டுவாங்களோ அதேதான் உனக்காட்டி நான் அங்கே பாரு கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷமா நிப்பாட்டி வச்சுக்கணும் அவங்களுக்காக. அவங்க என்ன கிளம்பி போய் அடுத்த இடத்துல போய் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரெண்டுங்களே காட்டு போவாங்களா? நிப்பாட்டவே மாட்டாங்க. நோ நிப்பாட்டல். பையா பையா இங்க பாரு பையான்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் அந்த இதுல வந்து பஸ்ல கொஞ்சம் ஏசி எல்லாம் இருக்கு சொல்லிட்டு தூங்கிட்டு வச்சுக்குவேன். இப்ப நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் வந்துட்டு ஜந்தா மந்திர். ஜந்தா மந்திர் ஜண்டா மந்திர் ஜண்டர் மந்திர். ஜண்டா மந்திரம் போறேன் அங்க இருக்காண்டா மரம் உள்ள ஒருத்தவன். அதையும் கூட்டி போய் காட்டுறேன். அதை எப்படி காட்டுவே இல்ல போற வழியில தானா வந்துட்டு ஓகோ பஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு நேரம் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் உங்களுக்கு அந்த விஷயமே தெரியும். ஸ்பாட்டுக்கு போய் சொல்லுவாங்க. ஸ்பாட்டுக்கு போய் சொல்றேன் போறடா இல்ல வெளியே நீ வச்சு இதை பாத்துக்கடா அவன் போட்டோலே காட்டுங்களா நீ சச்சா என்ன நேர்ல கூட்டு போய் காட்டுற மாதிரி இருக்குமா? வெரி குட் ராஜு. நீ என்ன சொன்ன என்கிட்ட? நீ என்ன சொன்ன நீ என்கிட்ட? அந்த ஓகோ பஸ் மாதிரியே காட்டுறாச்சு. அதான் ஓகோ பஸ் மாதிரியே காட்டுறீங்க. ஓகோ பஸ் மாதிரி இல்ல, ஓகோ பஸ்ல கூட்டு போய் காட்டுறான்னு சொல்லி. ஓகோ பஸ்ல கூட்டு போய் ஓகோ பஸ் எங்க போகும்? ரோட்ல தான் போகும். நான் எங்க கூட்டு போறேன்? ரோட்ல தானே கூட்டு போறேன். வெரி குட். இப்போ வந்து இப்ப அந்த கோயில நிப்பாட்டாம உள்ள கூட்டு போவாங்கண்ணா. வாங்க போ. கண்டா மந்திரம் கிடையாதுடா. அந்த கோயில உள்ள கூட்டு போகாம இருந்தேனா? ஆமா உள்ள கூட்டு. உன்னை ஏமாத்தினா இல்லையா? இந்த கோயில் அதனால உள்ள கூட்டு போயிட்டேன். உள்ள கூட்டு ஐயா அந்த பஸ்ல தான் உள்ள கூட்டு போயிருப்பா. யாரா? ஆமா தெரியுது. உன் பேச்சிலே திமிர்த்தன தெரியுது. திமிர்த்தனமா? டேய் இது திமிர்த்த நான் பண்ணலடா. ஏதோ எனக்கு அசந்து தூங்கிட்டதுனால எனக்கு மண்டே லீவுன்னு தெரியாம மண்டே லீவு நம்ம என்னென்ன லீவு நினைச்சிட்டு இருந்தோம். ரெட் ஃபோர்ட் அந்த லொட்டுக்கு லீவு நினைச்சிட்டு இருந்தோம். ஓகோ பஸ் ஏண்டா ரோடு சும்மா தானே எனக்கு ஓகோ பஸ் விட வேண்டியதானடா. ஏதோ வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லா இடத்தையும் காட்டுற மாதிரியும் வெளியில தூணை பார்த்துக்க டாடா காட்டாக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதுக்கு மண்டே லீவு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மண்டே லீவு இல்ல. உனக்கு லீவு கிடையாது. ஏறு வண்டியில அடுத்த இடத்துக்கு போ. அடுத்த கண்டினியூ பண்ணேன். அடுத்து வந்து ஜண்டர் மந்திர் போகிறோம். நம்ம ஜண்டர் மந்திர் வந்துட்டு நம்ம இப்போ ஜண்டர் மந்திர் நாங்கள் பைக்கில் தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ப்ராப்பராக நாங்கள் ஹெல்மெட் கூட போட்டுருக்கோம். நாங்கள் இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் இருக்குது. இங்கேருந்து ஜண்டா மந்திர் போயிட்டு பஸ்ஸுமே இதே வழி தான் போகும். என்னடா வழி கரெக்டு தானடா? எல்லாமே இதே ரோட்டில் தான் போகும். எல்லாமே இதே ரோட்டில் தான் போகும். நானும் உன்னை இதே ரோட்டில் கொண்டு வரேன். நான் உன்னை எக்காரத்தை கொண்டு நான் அந்த வீடியோவில் நான் ஏமாத்திரே நினச்சக்கூடாது. ஓகோ பஸ் எப்படி இருக்கோ நாங்கள் அதே மாதிரி கூட்டு போய் காட்டுறேன். ஓகேயா? நான் வந்துட்டு நான் மேப்பை வந்து நடுவில் மேப்பை இவன்ட்டு வாங்கினேன். நான் திரும்ப இவன்ட்டு மேப் வாங்கிட்டேன். அவன் எல்லா இடமும் தெரிஞ்சாச்சுவாங்களேன். 20 இடத்துக்கு போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவன்ட்டு மேப்பை நான் பிடிங்கிட்டேன் ஜாலியாக. ஜண்டர் மந்திர்னு ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல ஜண்டர் மந்திர் இந்த இதுதான் ஜண்டர் மந்திர். எல்லாருக்குமே இப்படி தான் காட்டுவாங்க. எல்லாருக்குமே ஜண்டர் மந்தர்னு போட்டுருக்கா பத்தியா? ஜண்டர் மந்தர். இது ஜண்டர் மந்தர். ஓகேயா? நிப்பாட்டு வீடியோ ப்ரூஃப் வாங்கணுங்களா? எதுவாக இருந்தாலும் ஜண்டர் மந்தர். அப்புறம் நீ கூட்டு வரல சொல்லிடுவீல. நம்ம வந்து இவனை வந்து இப்ப ஜண்டர் மந்தரும் கூட்டு வந்தோம். அதுவும் டிரைவ் பாஸ் தான். அதுவும் நிப்பாட்ட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எத்தனை காட்டியிருக்கேன்? 20 இடத்துல 2 இடத்த காட்டியிருக்கா. 3 இடத்த காட்டியிருக்கா. 3வது இடம்டா. டிரைவ் பாஸ் 3வது டிரைவ் பாஸ் 3வது உள்ள போனது ஒண்ணு இல்லடா ராஜரி. 4 தூண் தான் இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்ல. டிரைவ் பாஸ் ஓகே. சரி டிரைவ் பாஸ் ஓகே இல்லைங்க கிடையாது. கைஸ் இங்க பாருங்க இந்த ரோடு இப்படிதான் இருக்கும். இது அவங்களும் காட்டுவாங்க. நாங்களும் உங்களுக்கு இதுதான் காட்டுறோம். இந்த வீடியோ வந்து நமக்கான வீடியோவோ இல்ல என்ஜாய் பண்றதுக்கான வீடியோவோ கிடையாது. இது வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீ பண்ண கூடாது ராஜா. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவனா பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்கற மாதிரியே கொடுத்துருவேன். ஓகோ பஸ்ல மட்டும் என்ன கொடுக்குறாங்களா? ஓகோ பஸ்ல மட்டும் ஓகோ பஸ் இன்ஃபர்மேஷன் சுத்தி காட்டிட்டு எங்க ஜண்டர் மந்திர் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஏன் வீடியோ நிப்பாட்டி பண்றோம் தெரியுமா? நம்ம மைக் ரொம்ப சதி பண்ணுது. நம்ம மைக் டிரைவ் சவுண்ட் விடுது கைஸ். அது ஒரு காரணத்துக்காக தான் நிப்பாட்டி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ரன்னிங்லயே பண்ணிடுவோம்.
காட்டிடுவோம் ரன்னிங் அப்படின்னு ஓவோ பஸ் மாதிரி நாங்களும் காட்டிடுவோம். எப்படின்னா ஒரு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஓவோ பஸ் போக முடியல. ஓகே ஜெண்டர் மந்தியில் 4 தூண் இருக்கு, 4 தூண் சுத்தி கிளம்பிடலாம், அவ்வளவுதான். மிச்சபடி எதுவுமே இல்ல. ஜெண்டர் மந்திரோட போட்டோ வந்து டாப்மங்கலம் காட்டுறோம் நாங்க உங்களுக்கு, வேணா நீங்க பாத்துக்கோங்க ஜெண்டர் மந்திர பத்தி. ஆமா கூகுள் மேப்ல ஜூம் பண்ணி காட்டுவா. கூகுள் மேப்ல ஜூம் பண்ணி என்ன எடிட் பண்ண போற இந்த வீடியோவை நீயே காட்டிடு. அப்ப நான் கூகுள் மேப்ல போட்டு நானே காட்டிடுறேன். வாங்க அடுத்த பிளேஸ் போவோம். 4வது பிளேஸா நல்ல பிளேஸா காட்டுறேன். ப்ளீஸ்டா வாடா. ஓவர் பிளேஸ் காட்டுறேன்டா அவங்க. அவனை அடுத்த வாட்டியாவது ஏமாத்தாம நல்ல பிளேஸ் காட்டுறேன். ஓகே, அடுத்து நம்ம போக போற இடம் வந்துட்டு அங்கே போய் சொல்றேன். அதையும் சொல்ல மாட்டேன். நம்ம அடுத்து போக போற இடம் பாத்தீங்கன்னா கோணங்குட் பிளே சர்க்கிள். அங்கே வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி நம்ம கடையா இருக்கும். ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்கு. இந்த பெரிய சர்க்கிள் நம்ம போய் சுத்தி பார்க்க போறோம். நம்ம போயிட்டு இங்க இருந்து இப்போ கொஞ்சம் தூரம் டிரைவ் பாஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்சுவலா அதுவும் ஒரு டிரைவ் பாஸ் ஏரியா தான். அதுவும் அங்க அந்த இடத்த போயிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நாங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ண போறோம் கைஸ். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம லெஃப்ட்ல போகணும். நம்ம லெஃப்ட்ல போகும்போது வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ரைட் சைடில் மெக்டொனால்ட்ஸும் இங்கே வந்து ஜான்பத் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. நம்ம அப்படியே நம்ம திருவா போனோம்னா சைடில் வந்து ஷாப்பிங் மாலாக இருக்கு. நீங்க வந்து இங்கே ட்ரெஸ் வாங்கினா வாங்கிக்கலாம், ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே இப்போ மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. இப்போ மைண்ட் வாய்ஸ் என்னன்னு என்னடா இதை வாங்கணும்னு நீ இடத்த சொல்லிக்கலாமா? இதாட்ட சுற்றி காட்டுனது வந்து டிப்பாட்டி ட்ரெஸ்ஸாக வாங்கணுமாடா. நாங்கள் அப்பெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் கோணங்குட் பிளேஸ் சுற்றி காட்டுவோம். அதுக்கடுத்து நீ தனியாக காசு கொடுத்து வந்து நீ வாங்கிக்கலாம். நீ வந்து ஆமாண்டா இது வந்து ட்ரெஸ் வாங்குற இடம்டா. நம்ம அது பாத்தியா வந்துட்டோம் பாத்தியா சர்க்கிளுக்கு. இதான் சர்க்கிள். ஆமா ஆமா நேரா போ இந்த பில்டிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த முன்னாடி வந்து இந்த ஒயிட் மாளிகை மாதிரி இந்த பில்டிங் இருக்கும். ஆக்சுவலா அந்த பில்டிங் இந்த பில்டிங்கை பத்தி அப்படியே அங்கே பேசிருக்காங்க. இது வந்து ஒரு ஒயிட் பில்டிங் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் பில்டிங் வந்துட்டு ஈவினிங் டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இந்த இதுல வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட் ஈவினிங் டைம் வந்து வச்சுக்கோங்க. இந்த இதுல ஈவினிங் ஃபுல்லா இந்த இடத்துல வந்துட்டு ஆளா இருப்பாங்க. நம்ம முதல் நாள் ரூம் தேடுறதுக்கு நம்ம ரூம் தேடுறதுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்துச்சு இந்த இடமே? சூப்பரா இருந்துச்சு இடமே. நைட்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு ஃபாரின் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இந்த இடம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும் இந்த இடம். ஆனா நீங்க அங்கேயும் இங்கே தான் இருப்பாங்க. நம்ம இந்த சப்வே வழியா தானே நீ ஏறி குளிச்சு வந்த. சப்வே உள்ள ஏறி பைக்கே போறது அலோடு கிடையாது. இப்போ சுற்றுலா ரவுண்டானாவ கோணங்குட் பிளேஸ் சர்க்கிள் நல்லா பாத்துக்கோங்க கைஸ். இதான் கைஸ், நீ பாத்துக்கோடா. ரவுண்டானா கிடையாது, நீ அப்படி சொல்லக்கூடாது. இது கோணங்குட் பிளேஸ் சர்க்கிள். இது வந்து ஓவோ பஸ் டூர்ல ஒரு இடமா இருக்குது. இப்படி சுத்தி காட்டிட்டு பஸ் டூர் முடிச்சு கிளம்பி நான் சுத்தி மட்டும் காட்டலடா. இங்க லெஃப்ட் சைட்ல பாருடா, உனக்கு ரேம்போ உண்டு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. உனக்கு என்னடா வேணும்டா? உனக்கு எல்லாமே இருக்குடா. ஆட்டோ போகுது, அக்கா குப்பை கூட்டுறாங்க அக்கா. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுமா? அதெல்லாம் உன்னால காரை சுத்து இன்னும் முடியல. இன்னும் பாத்தியா இல்லையா? ஃபுல்லா சுத்தி கடை தான். பாத்தியா பஸ் டூரு ஒரு ஜாலியான டூரு. தண்ணி விழுக்கும், லைட்டோட தண்ணி விழுக்கும். சவரா அது சவரு. அவன் போய் குளிக்கலாம், குளிச்சுக்கலாம் போயிட்டு. இப்பதானே ரேமோண்ட் ஐசி சொல்றாங்க பாத்து. நீ ஒரு ரவுண்ட் சுத்தி முடிச்சிட்டேனா? அது கூட தெரியாம மறுபடியும் சுத்திட்டு என்ன காரணம்? அந்த இடத்தோட அற்புதம் என்ன காரணம்? அடுத்த ரூட்டை சொல்லலன்னு அர்த்தம்டா. கைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்த காட்டியிருக்கேன். மெய் மறந்து இன்னொரு ரவுண்ட் சுத்தி இருக்கியா? மெய் மறந்து இந்த ரவுண்ட் சுத்திக்காங்க. பாத்துக்கோங்க. இதுக்கு மேல எப்பறம் காட்டணும்டா உனக்கு? மத்தியானம் தேவை கிடையாது. மெய் மறந்து சுத்துங்க. ஏதோ இப்ப நான் சொன்னதுனாலதானே தெரிஞ்சு உனக்கு. எல்லாம் நீ மெய் மறந்து சுத்திட்டே இருந்திருப்பீங்க. எப்படாவது ரவுண்டான முடியும் சுத்திட்டே இருந்திருப்பீங்க. கண்டிப்பா எப்படா முடியும்? என்னடா இன்னும் நல்லா பெருசா இருக்கேன்னு சுத்திட்டு இருப்பேன். 10 ரவுண்டும் சுத்தி இருக்காங்க இந்த ரவுண்டு. இப்ப நம்ம அடுத்து எங்க நம்ம போக போறோம்னா, நம்ம இப்ப அடுத்து வந்து நம்ம ரெட் ஃபோர்ட் போறோம். நம்ம அடுத்து ஆள் முடிச்சு சரி நான் வந்துட்டு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ரெட் ஃபோர்ட்டை போய் நான் சுத்தி காட்டுறேன். உள்ள போய் சுத்தி காட்டுறேன். ஆமா ஓகே. ரெட் ஃபோர்ட் கிட்ட போனாலே ரெட் ஃபோர்ட் பிளாக் முன்னாடி நாங்க பண்ணிருக்கோம். அதை பாருங்கன்றியா? அப்படி சொல்ல மாட்டேன். வீடியோஸ் லிங்க் வேணா லிங்க்ல தரேன்றியா? இப்ப அதே பண்ண போறேன். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் பண்ண மாட்டேன்டா. பண்ணவே மாட்டேன். அவன் சுத்தி காட்டுறேன். ஏன் மாட்டேன்? ஓகே ரெட் ஃபோர்ட்டை சுத்தி பார்க்க போறான். எங்கிட்டு போகணும்னு வழி மட்டும் சொல்ல மாட்டேன். இதோட 3வது ரவுண்டு நினைக்கிறேன். 3வது ரவுண்டு நான் வழி சொல்றேன். அவனுக்கு கைஸ் அவன் வழி சொல்ல போறேன். கைஸ் அங்க ரெட் ஃபோர்ட்ல போயிட்டு நாங்க வீடியோ கண்டினியூ பண்றோம். நாங்க போயிட்டு ஏன்னா டிரைவர்ல அப்படி கேமரா பிடிச்சி போனோம்னா எங்களை பிடிச்சி முகம் போட்டுருவாங்க. சரி ஓகே. ஆத்தாடி ஆட்டோல வந்து புடிட்டு போயிருப்பாங்க. ஆட்டோல வந்து புடிட்டு போயிருப்பாங்க. போன இப்போ கேமராவை நான் கட் பண்ணிக்கிறோம். நாங்க கைஸ் ஆக்சுவலா வந்து நம்ம டெல்லியில வந்து இந்த மாதிரி ட்ரெயின் மேலே போகுதுன்னா பாலத்துக்கு நம்ம ஆக்சுவலா போகக்கூடாது. மேலே வந்து பூ புழுகும். ஃபுல்லா பூ மீன்ஸ் ஆயுதாங்க. எதுவும் கிடையாது. அதனாலே வந்துட்டு யாருமே முன்னாடி போக மாட்டாங்க. பாலத்து மேல இருந்து ட்ரெயின் மேல போச்சு வச்சுக்குவேன். எங்கேயாச்சும் மேல போகும்போது கக்கா போனா வச்சுக்குவேன். கீழே விழுந்துடும். இந்த ஓட்டை இருக்கு பத்தி அந்த ஓட்டையில சிம்பிள் அடைஞ்சுக்காங்க பாரு. மேல கக்கா விழுந்துடும் முன்னாடிலாம்.
அப்படியா? இந்த இடத்துல நிப்பாங்க, இந்த இடத்துல நின்றுவாங்க, அந்த இடத்துல முன்னாடியா தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் யாருக்கு எல்லாம் ஹோவோ பஸ் சொல்லுவாங்க நினைக்கிறியா? ஹோவோ பஸ் ஏஜ்ல போனா தெரியும் நினைக்கிறியா? நான் சொல்லுவேன்டா, இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன்டா. அது மாதிரிலாம் ஏன்னா அது ஓவோ பஸ் கூரையிலே விழுந்துருது, மேல விழுகும். இது வந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி ட்ரெயின் போகும்போது நம்ம கீழே போனோமா, பாலத்துக்குள்ள போனோமா கக்கா விழுகிறது, ஹோவோ பஸ்ல போனா தெரியாது. நம்ம சேனல்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா தெரியும் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நம்ம இந்த விஷயத்துல. ஓகே, தெரிஞ்சுக்கோ. டீகே ஓகே நை. இல்ல நம்ம வந்து தமிழ் சேனல் இது. ஓகே 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 ஓகே. அது இங்கிலீஷ் சேனலா இருக்கு. சரின்னு சொல்லுவாங்க. சரி சரி. நாங்கள் வண்டி வந்து நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து கரெக்டாக 265 கிலோமீட்டர் நாங்கள் டெல்லியில் மட்டும் சுற்றிருக்கோம். இது வந்து ஓவோ பஸ் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம். ஏன்னா அவங்க பஸ் ரொம்ப கிலோமீட்டர் ஓடிக்கும். என்ன நாங்கள் நம்ம என்ன இன்னைக்கு யாரும் நாங்களே ஏமாந்துருப்போம். இன்னைக்கு வேகமாக வந்துருச்சு. என்னன்னா இன்னைக்கு நான் வேகமாக வந்துருச்சு. ஒரு செவ்வாயிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு 1200 இன்னைக்கு ஏமாந்துருப்போம்ல. அவ்வளோதான். 1200 நல்லா தின்னுட்டு போயிடலாம். இன்னைக்கு சாப்பாடு நல்லா சாப்பாடு தரேன். இன்னைக்கு சாமி சோறு போடுது, புத்தகத்துல கட்டுற மாட்டாங்க, ரொட்டியா போட்டு சாப்பிடுறாங்க. கைஸ், இதான் எக்ஸ்போர்ட் போகிற வழி தான் இதெல்லாம். எக்ஸ்போர்ட் போகிற வழியில் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக மரமாக இருக்கும், இந்த மாதிரி கூட்டு மரமாக இருக்கும், சிக்னல் இருக்கும், இந்த மாதிரி ஆட்டோ நிறையா இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ தான் நிறையா. ஆமாம், எலக்ட்ரிக் ஆட்டோ நிறையா. இப்போ நான் ஓவோ பஸ் டூர் இதுடா டூர், நான் அந்த டூரிஸ்ட் கைடா அது சொல்றது நீ கேளுடா. பஸ் இது குறுக்க பேசாடா. அவன் திரும்ப வீட்டில் வருவோம், நடுவில் குறுக்க பேசி வந்துட்டு வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து நம்ம அந்த ஓவோ பஸ் டூர்ல வந்து நம்ம வந்துட்டு நமக்கு என்ன இடத்துல கட்டோம்னா ரெட் ஃபோர்ட் போற வழி தான் கட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு. இப்போ அவங்க ரெட் ஃபோர்ட் போற வழியில வந்துட்டு நாங்கள் மரம் வளர்ப்போம், செடி வளர்ப்போம், கொடி வளர்ப்போம். மணி எலக்ட்ரானிக்ஸ் மாட்டு இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படிதான் பில்டிங் ஃபுல்லாக இப்படி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல போற வழியில் ஒரு சிக்னல் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபோர்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 400 மீட்டர்ல உங்களுக்கு ரெட் ஃபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ரெட் ஃபோர்ட்ல இருந்து நீங்க ஓவோ பஸ் வந்து உங்களுக்கு ஒருத்தர் நிப்பாட்டி விட்டுருவாங்க. அங்க இருந்து நீங்க நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நடந்து போயிட்டு இங்க இருந்து இங்க ஜாலியா என்ன பண்ணலாம்டா, ரெட் ஃபோர்ட் சுத்தி பார்க்கலாமா? ரெட் ஃபோர்ட் சுத்தி பார்க்கலாம். ரெட் ஃபோர்ட் சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு மினிமம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தெரியல. இப்போ ஓவோ பஸ்லேயே அப்படிதான் பேச வைக்காப்புல. அங்கே சொன்னா எப்படின்னா நம்ம இங்கே ரேட்டு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அங்கே போய் அவனும் பார்க்க மாட்டாங்கல்ல, காண்டாயிருவாங்க எல்லாரும். கைடர் வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ரேட்டு சொல்லுவாப்புல. எப்போ இந்த ஓவோ பஸ் டூர் வந்து எப்படி தெரியுமா, ஜஸ்ட் வந்துட்டு அங்கே போய் நம்மளை இறக்கிட்டு வர முடிஞ்சு போச்சுடா. இங்கே வாங்குற டிக்கெட்லாம் அந்த இன்க்ளூடு கிடையாது. இன்க்ளூட் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா நமக்கு வந்துட்டு இப்போ பேசிக்க பார்த்தா நல்லா கூட வந்துடும். அப்படிலாம் பார்த்தா இப்போ நம்ம பூஜா வாங்கணும் வச்சுக்கோண்டா, பூஜா 100 ரூபா வந்துருச்சு. அப்பனா 600 + 100 இப்போதைக்கு 700 ரூபா ஆயிடுச்சு இப்போ வரைக்கும். ஓகேயா? இப்போ நம்ம பாரு, நம்ம கணக்கு பண்ணதை விட நமக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏதோ கோயிலுக்குள்ள போகிறது அப்படின்னால வந்துட்டு 100 ரூபாய் முடிஞ்சுச்சு. நம்ம இப்போ லெஃப்ட்ல போகணும். இப்போ வந்து நம்ம அந்த ரைட் வெயிட் பண்ணணும். இங்க இருந்து நம்ம ரைட் பண்ணி இருக்கு. நம்ம அது வரைக்கும் வந்துட்டு நம்ம ரெட் ஃபோர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரெட் ஃபோர்ட் வந்துட்டு செங்கற்களான வந்து பில்டிங் வந்துட்டு அங்கே சாதகம் கட்டிருக்காப்புல. இதெல்லாம் முன்னாடி வீடியோ சொல்லிக்கணும் நினைக்கலாம். அதெல்லாம் இந்த வீடியோ மேபி முன்னாடியே அந்த ரெட் ஃபோர்ட் வீடியோ உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இல்லை முன்னாடி சொல்லிட்டேன். ஓகோ பஸ்ல வந்தாலும் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ட்ரை பாஸ் வந்து ட்ரை பாஸ் கிடையாது. கன்ஃபார்ம் இது டிராவல் கைடாகவே மாதிரியே ராஜன் அப்படின்னு உனக்கு போட இப்ப பார்த்தா கண்டிப்பாக. டெல்லி போனீங்களா, டெல்லி பத்தி நல்லா தெரியல, அதை போய் கேட்டக்கூடாது. நீ பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்றதுதான். நம்மள யாரு எக்காரணத்தை கொண்டு அசிங்கப்படுத்திடக்கூடாது, குறைச்சு பேசிடக்கூடாது. டெல்லியை பத்தி உனக்கு என்னடா தெரியும் சொல்லிட்டு நம்மளை பார்த்து எவனும் கேட்டக்கூடாது. எல்லாம் யாருக்காகடா இல்ல ரைட்ல போட ரைட்ல போட லெஃப்ட்ல போட சொல்லிட்டு ஓவோ பஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதோ உனக்கு வழி தெரியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்துட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. வந்து பார்க்கிங் இருக்கும். ஓகே, இங்க தானே பார்க்கிங் இருக்கும்டா. ஓகே, ஓவோ பஸ் பத்தி நீ பாத்திருக்கேன், நான் தான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியும். ஏன் ஓஹோ பஸ்ன்னு தெரியுமாடா? ஏண்டா நீ சொல்றதெல்லாம் நான் ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதை வச்சுதான் பேர் வச்சிருக்காங்க. ஓஹோ, இது வந்து 20,000 ரூபாய் பெனால்ட்டின்னு தெரிஞ்சும் பெனால்ட்டி வந்து பார்க்கிங் கிடையாது. இதுக்குள்ள வந்தாலே 20,000 பெனால்ட்டி. அப்ப எத்தனை 20,000 சுத்திட்டு இருக்கு பாரு. 20,000 பெனால்ட்டின்னு தெரிஞ்சும் நேர் ரோட்ல போனாலே 20,000 பெனால்ட்டி போடுறாங்களா? நேர் ரோட்ல தான் போனேன். நேர் ரோட்ல போனாலே 20,000 பெனால்ட்டி தெரிஞ்சும் நீங்க ஆப்போசிட்ல வர பாத்திருக்கீங்க. அப்பனா முன்னாடி போனது 20,000, பின்னாடி வந்தது 20,000. நம்ம மட்டும் இனப்ளே நிப்பாட்டி வந்தா 20,000 கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஹெல்மெட் பிஞ்சிருச்சு. ஹெல்மெட் பிஞ்சிருச்சு. கேமரா ஓட்ட பூங்க வர மாதிரி பாக்குறா. இப்போ வந்து ஒரு வழியா வந்து நான் சொன்ன மாதிரி ரெட் ஃபோர்ட் கூட்டி வந்துட்டேன். ரெட் ஏமாட்டாம அவ்வளவுதான். ஹெல்மெட் பிஞ்சிருச்சு மொத்தமா. ஹெல்மெட் மறுபடியும் நான் ஏதே வெஹிக்கு போட்டு ஓட்டுறேன்னு சொன்னேன். ஒட்டல. அவங்க போனா நைட்டு போனாலும் மறந்துடுவாங்க. அது வந்து பசங்களோட ஞாபகம் மறந்துடா. வேறு கூடு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. கடைசியில எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க இருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம போகும்போது கூட மாறின்னு நினைக்கிறேன். டெல்லியோட முடிஞ்சு இந்த ஹெல்மெட் அவ்வளவுதான். டெல்லி போகும்போது வாழ்க்கையில புதுசா ஏதாவது வாங்கணும்டா. சரி வா, ரெட் ஃபோர்ட் போவோம். வா, ரெட் ஃபோர்ட்ல டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? ரெட் ஃபோர்ட்ல டிக்கெட் 500 ரூபாயா? ரெட் ஃபோர்ட்ல அது வந்து இதுக்குடா. அது வந்து லைட்ஸ் 500 ரூபாடா. இப்ப வந்து இதுக்கு வந்துட்டு ஆவரேஜா வந்துட்டு 112 ரூபாயும் ஒரு 70 ரூபாய் வரும்.
ஒரு 200 ரூபா. 12 சரி. ஒரு ஆளுக்கு 200 ரூபாயா? ஆமா ஒரு ஆளுக்கு இல்ல 2 பேர் சேர்த்து 200 ரூபா வரும். பேர் சேர்த்து 200. சரி இப்ப கைஸ் வந்து 200 ரூபாய் வந்துட்டு வந்து சொந்த காசுல பே பண்ணுவான். 200 ரூபாயா? ஆமா ஆறாடி ஆமா, நீதானே. 200 ரூபா தானடா. அது 200 ரூபா சொல்றீங்க? ஓவோ பஸ் 600 ரூபா 200 ரூபா பே பண்ணணும்ல. 200 ஏய் நான் டூரிஸ்ட் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசிலே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். அப்படி கிடையாது, நான் டூரிஸ்ட் கைடுனா. டூரிஸ்ட் கைடு வந்து உள்ள போகும்போது ஃப்ரீயா விட்டுருவாங்க டூரிஸ்ட் கைடுக்கு. ஓஹோ. ஆனா இப்ப நான் உனக்கு டூரிஸ்ட் கைடு இல்லாம நான் உன்னை ஒரு ஆளா கூட்டு போறதுனால எனக்கு காசு கேட்பாங்க. எனக்கு சேர்த்து நீ தான் பே பண்ற மாதிரி இருக்கும். டூரிஸ்ட் கைட் நீ வெளியே தானே இருக்கணும். ஏய் நான் உள்ளன்னு சொல்லி கட்ட முடியல. ஆமா உள்ள வந்தா இதான் சிவப்பு கலர் பில்டிங். ஓஹோ. இந்த பில்டிங் வந்து சிவப்பு கலர் கல்லால வந்து கட்டிருக்காங்க. சொல்லி கொடுப்பேன் நான் வந்து. பாரு. ஓகே. சரி இப்ப வந்து என்ன 200 ரூபா பே பண்ணியா மாட்டியா? 200 ரூபா 200 ரூபா பே பண்ண முடியாது. வாடா. என்னப்பா 600 ரூபா வெறும் 600 1200 1200 பஸ்ஸுக்கு போட்டோம்னா 20 இடத்துல அழகா சுத்தி காட்டிடுவாங்க. அப்படிதாங்க சொன்னா. நீ வந்தோடனே 200 ரூபா பே பண்ணு. 100 ரூபா எடு. சரி அப்ப நான் காட்டுறேன். வா உனக்கு வந்து 600 ரூபா கட்டணும். உனக்கு அவ்வளவுதானே. 100 ரூபா ஐயே மாலைக்கு போயிருச்சுடா. அது வந்துட்டு சாமி கொடுத்தது. சாமி கொடுத்தது கேட்கக்கூடாது. சாமி கொடுத்தாச்சு. அவங்க வந்துட்டு ஹோகோ பஸ் சொல்லல. சாமி கொடுத்தே அவனு ஹோகோ பஸ் சொன்னாங்களே. சொல்லல. சாமி கொடுத்ததெல்லாம் நாங்க கணக்கு எடுத்துக்க மாட்டோம். கணக்கு எடுக்க மாட்டோம். 600 ரூபான்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன உனக்கு ரெட் போட்டோ தெரியணும். உனக்கு அவ்வளவுதானே. அது பிரியா கட்டணும் உனக்கு. ஆமா. இங்க பாத்துறீங்க பாரு. பாத்துறியா? திரும்பி பாத்துறியாடா? ரெட் போட்டோ தெரியுதா? ரெட் போட்டோட கோட்டையோட வால் சவர் வெளி சவர் தெரியுது. வெளி சவர் தெரியுதா? ஆமா. உனக்கு ஹோகோ பஸ் டூர்ல உனக்கு பிரியா காட்டணும்னா இப்படிதான் காட்ட முடியும் என்னால. ஏய் ஹோகோ பஸ்ல உள்ள கூட்டு போக மாட்டாங்களா? அப்ப பஸ் எல்லாம் உள்ள விட்டு அந்த மாதிரி இல்ல. அது பார்க்கிங் தனியா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது தனியா பார்க்கிங் பஸ் பார்க்கிங் நம்ம தான் கொடுக்கணுமா? அது நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஹோகோ பஸ்ல வாங்க 600 ரூபான்னு சொல்லாதீங்கடா தயவு செய்து. இது அது ஹோகோ பஸ் மாதிரி. இது ஹாகா பஸ். இது 600 ரூபா சொல்லாதீங்க. 2000 ரூபா வச்சுக்க கையில. அப்பதான் நீங்க சொல்றது. ஹோகோ பஸ்ல 600 ரூபாடா வாலு. இது வந்து ஹோகோ பஸ் கிடையாது. இது ஹாகா பஸ். இது ஹாகா பஸ். இது வந்து ஹாகா பஸ். வந்து பிளாட்டினா பைக்ல ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டா போதும். மொத்த இடத்தையும் மாத்தறலாம். 100 ரூபாய் மொத்தம் செலவு. ரெட் போட்டோ காட்டிட்டா அவ்வளவுதான். ரெட் போட் காட்டிட்டேன். ரெட் போட் நான் உள்ள போய் காட்டுறேன். 200 ரூபாய் செலவு பண்ணுப்பா. அப்படி 600 ரூபாய்க்கு எல்லா இடத்தையும் காட்டுறாடி. 20 இடத்தையும் 600 ரூபாய்க்கு காட்டுறோம். இப்ப 700 ரூபாய் ஆயிடுச்சு. 700 கோயில் கொடுத்ததே நாங்க சேர்க்க மாட்டோம்ல. சரி அப்பனா சரி அப்பனா இந்த வண்டி பெட்ரோல் போட்டிருக்கீங்க. ஆமா அது உண்மைதானே. வேற என்ன பண்றது? 600 ரூபாய் கொடுத்த காசுக்கு இங்க பெட்ரோல் போட்டிருக்கீங்க. சரி ஹோகோ பஸ்ல வந்துட்டு ஜூஸ் வாங்கி தர மாட்டாங்க. ஹாகா பஸ்ல நாங்க வந்து ஜூஸ் வாங்கி தர மாட்டோம். ஜூஸ் வாங்கி தர மாட்டியா? அப்புறம் வாங்கி தர மாதிரியே பேசுறியாடா. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஹாகா பஸ்ல ஒரு பெரிய விஷயம் ஹாகா பஸ்ல ஒன்று இருக்கிற என்ன சொல்லுவாங்க பேசுனதுதான் வந்துட்டு கைடன்ஸ் வந்துட்டு ஜூஸ் வாங்கி தருவாங்க. சரி வா வாங்கி தரேன். அது எது பண்றேன் போட்டு கொள்றேன். 5 இடத்துக்கு இன்னும் 15 இடம் வேற இருக்கு. என்ன பண்ண போற தெரியல. 15 இடம் தான் இருக்கு. 15 இடத்துல இருக்கு. அப்ப இப்படி கட்டினா 15 இடத்த 10 நிமிஷத்துல காட்டிடுவாங்க. ஹாகா பஸ்னால வந்துட்டு நாங்க ஒரு எக்ஸ்கியூஸா ஒரு இடம் காட்டுறோம். நாங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ள போகணும்னா சாலிடாக ஒரு 200 செலவாகும் 2 பேர் போனீங்கன்னா. உள்ள ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆவரேஜா. ஓகே ஓகேங்க. இப்போ வந்துட்டு ஹாகா பஸ்ல வந்துட்டு பேசஞ்சர் வந்துட்டு நமக்கு ஜூஸ் வாங்கி தர போறாங்க.